வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணியான் பழங்குடி இன மக்கள் எஸ்டி சான்று கேட்டு பலமுறை உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்தும் ஜாதி சான்று கிடைக்காததால் மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மானுடவியல் வல்லுநர் மூலமாக தங்களை விசாரணை செய்து தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்று வழங்க கேட்டு தமிழக அரசுத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் விரைந்து ஜாதி சான்றிதழ் வழங்க கேட்டும் 2024 கன்னியாகுமரி மாவட்டம் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் விளவாங்கோடு சட்டமன்ற தேர்தலினை கணியான் பழங்குடியினர் இன மக்கள் புறக்கணிப்பது சம்பந்தமான மனுவை அளித்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாங்கள் கணியான் என்கிற பழங்குடியின மக்கள் பூர்வீகமாக வசித்து வருகிறோம். எங்களுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், கடந்த சில வருடங்களாக எங்களுடைய மாணவ மாணவிகள் கஷ்டப்படுகிற வகையில் எங்களுக்கு ஜாதி சான்று வழங்காமல் கொடுமைப்படுத்தி வருகிற அரசு அதிகாரிகள். எங்களுடைய தரப்பில் பல்வேறு ஆவணங்களை அவர்களிடம் சமர்ப்பித்தும் முறையாக விசாரணை செய்யாமல் ஜாதி சான்றிதழ் தராமல் எங்களை கால நீட்டிப்பு செய்து வருகிறார்கள். இதனால் எங்களுடைய மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளிலிருந்து வெளியேற்றம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய தரப்பில் பெற்றுக்கொண்ட ஆவணங்களை வைத்து எங்களை முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கும் குமரி மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கும் வழங்கியிருந்தும் இதுவரையிலும் எங்களை முறையாக விசாரணை செய்யவில்லை. விசாரணை என்ற பெயரில் கிராம நிர்வாக அலுவலர்கள், ஆர்ஐகள், அதுபோல் தாசில்தார் எல்லாம் எங்களுடைய வீடுகளில் வந்து பல்வேறு வன்கொடுமைகளை தான் செய்தார்கள். முறையாக விசாரணை செய்யவில்லை. பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இது சம்பந்த அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த விதமான பலனும் எங்களுக்கு ஏற்படவில்லை. நாங்கள் இப்போது 2024 கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலையும் விளவங்கோடு தொகுதியில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணித்து நாங்கள் மனுவை இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையான விஷயம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அனைத்து வகை மக்களுக்கும் பாரபட்சமின்றி விடியல் வழங்கக்கூடிய ஒரு அரசை நிர்வகித்து வருகிறீர்கள். இதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த அவல நிலை எங்களுக்கு நடைபெறுகிறது என்பதை தெரியவில்லை. எங்களுடைய ஆவணங்கள் தவறாக இருக்கிறதுனா அதை சொல்ல வேண்டும். ஆந்த்ரோபாலஜிஸ்டை வைத்து நீங்கள் விசாரணை செய்யுங்கள் என்று பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அதுபோல் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் சென்னை தலைமைச் செயலகத்திலும் போய் மனு வழங்கியிருக்கிறோம். இப்பேற்பட்ட மனுகளை வழங்கியும் எந்தவித விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால் நாங்கள் இப்போ தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் மனவேதனையுடன் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வழி எல்லாம் வேறொன்றுமல்ல, எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாக்கப்பட்டு விட்டது. குமரி மாவட்ட அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் அலட்சிய போக்காலும் மாணவர்களுடைய பழங்குடியின மக்களாகிய எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்ட சூழ்நிலை உள்ளது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை தனிக்கவனம் எடுத்து கன்னியாகுமரி மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு எங்களை தனியாக அரசு அலுவலகத்தில் அழைத்து உயர் அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைந்து எங்களுடைய மாணவர்களுக்கு விண்ணப்பித்திருக்க 13 பேருக்கு இப்போ விண்ணப்பித்திருக்கோம். கணியான் பழங்குடியின சான்றிதழ் கேட்டு அந்த மனுவை விசாரணை செய்து விரைந்து ஜாதி சான்று வழங்க வேண்டும் எனவும், இந்த கல்வியாண்டில் அந்த மாணவர்கள் வெளியேற்றப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தினம் தமிழ்நாடு கணியான் பழங்குடியினர் மக்கள் சங்கத்தின் சார்பாக நான் அந்த அமைப்பினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பேர் வழக்கறிஞர் ஷிபு. இன்று எங்களுடைய அமைப்பில் உள்ள சில நிர்வாகிகள் அழைத்து கொண்டு இந்த மனுவை வழங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் தேர்தலை புறக்கணித்து தீர்மானம் நிறைவேற்றி இன்றைய தினம் மனு வழங்கியிருக்கிறோம். நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.